ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி பிரெட் புட்டிங் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ரெட்டை எடுத்திருக்கேன். இது பெரிய ப்ரெட் இது. அதனால் நான் ஒரு 5 ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 8லேருந்து 10 ப்ரெட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை நம்ம சைட்லலாம் நல்லா கட் பண்ணிக்கலாம். சைடில் 4 பக்கமும் கட் பண்ணிக்கணும் இதை. ஏன்னா அந்த ப்ரௌனாக இருக்கிறது புட்டிங்க்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட விடாமல் இதை நல்லாவே சுத்தமாக எடுத்துருங்க அந்த ப்ரௌனாக இருக்கிறது. இந்த ப்ரௌனாக இருக்கிறத நீங்கள் தனியாக எடுத்து வச்சு பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் தூக்கி போட வேணாம். அதை எடுத்து வச்சு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் குட்டி குட்டி பீசஸாக போட்டோம்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வெள்ளை பகுதி மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். ப்ரௌன் பகுதி போடக்கூடாது. அவ்வளோதாங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி பவுடரை நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் பட்டர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா விஸ்கு வச்சு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா விஸ்கில் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 முட்டை போட்டுக்கலாம். இந்த பிரெட் புட்டிங்க்கு 2 முட்டையை எல்லோ ஒயிட்டு ரெண்டுமே சேர்த்தே நம்ம போட்டுக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து வெண்ணெயோடு பீட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுங்க. நல்லா கை விடாத நல்லா கலந்து விட்டுங்க. இந்த பட்டர் உங்களுக்கு மிதக்கிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நம்ம 1/2 கப்பு, அதாவது 100 கிராம் சுகர் சேர்த்துக்கிறோம். அதையும் போட்டு நல்லா நம்ம விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி உங்களுடைய விருப்பம்தான். ஒரு 2 பிஞ்சு 3 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால், இது நீங்கள் பச்சை பாலாவும் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு பால், அதாவது 350 ml பால் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பிரெட் க்ரம்ஸையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுங்க. திரியாக எங்கேயுமே இருக்கக்கூடாது. நல்லா எல்லாம் ஒன்று சேர கலந்துக்கணும். அதனால் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க. இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில், அதாவது புட்டிங் செய்ய போகிற பவுலில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிறோம். நீங்கள் இதை விட கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் தடவிக்கலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தடவிருக்கேன். இப்போது அதை தனியாக அந்த பவுலை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான சுகர் ஒரு 1/2 கப்பு சுகரு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க, அது கரையிறதுக்காக. இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த சுகர்லாம் கரைஞ்சி ஒரு அணி கலருக்கு மாறும். அந்த தேன் கலர் மாறினாலே உங்களுக்கு சிரப்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டிங் பாத்திரத்தில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ரொம்ப அதிகமாக விட்டுறக்கூடாது. கிறிஸ்டல் மாதிரி கட்டிக்கும். அதனால் கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம அதில் ஊற்றிக்கலாம் எடுத்து. அவ்வளோதாங்க, சேஞ்ச் ஆகிடுச்சு. எடுத்து நம்ம ஊற்றிக்க போகிறோம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இது நல்லா செட் ஆகட்டும். நம்ம புட்டிங்கை வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம எடுத்துன்னு போயிட்டு ஸ்டவ்வில் நான் வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா குக்கர் கூட வச்சுக்கோங்க. நான் வந்து இட்லி பாத்திரத்தை தான் வச்சுருக்கேன். அதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டாண்டு போட்டுக்கலாம். நம்ம வைக்கிற பாத்திரத்தில் தொடணும், அந்தளவுக்கு தண்ணி வேணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ மூடி வைக்க போகிறோம். உள்ளே ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். உங்கள்கிட்ட ஃபாயிலிங் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து ஃபாயிலிங் பேப்பர் ஒட்டிட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. நான் வந்து தட்டு போட்டு மூடியிருக்கிறேன், எனக்கு கரெக்டாக வருது. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வேகும். குறைஞ்சது 40 நிமிஷமாவது இதுக்கு தேவைப்படுது. இப்போ நான் வந்து திறந்து பார்க்குறேன். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பார்க்க உங்களுக்கு வேகாத மாதிரி தெரியும். அது பட்டர் இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுது. வெந்துடுச்சு மாவு. சூப்பராக செட் ஆகி வந்துருக்குது. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சு நல்லா சில்லுன்னு ஆற வைக்கலாம். அவசரம் இருக்கக்கூடாது. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஒரு கத்தி எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஓரங்களில் எடுத்து விட்டுக்கலாம். லைட்டாக எடுத்து விட்டுங்க. ஏற்கனவே பட்டர் தடவிருக்கோனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லைட்டாக எடுத்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், கவுத்தி போட்டாச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து நம்ம ஸ்பூன் வச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம். சைடில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு எனக்கு புட்டிங். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் சிரப்பு மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் இந்த புட்டிங் அருமையாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது எனக்கு. இதே அளவை நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். இது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு, அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.